ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக தெலுங்கானாவில் ஒரு ஃபேமஸ் இட்லி கடையோட சட்னியோட சீக்ரெட் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பளவு வேர்க்கடலை இந்த மாதிரி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆன அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நான் இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டிருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டேன். அதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் இந்த சட்னிக்கு நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி அதையும் சட்னி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றப்போ. இந்த சட்னி தெலுங்கானாவில் ஒரு ஃபேமஸான ஒரு இட்லி கடையோட சட்னியோட ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.